Hello all, இது machine learning course ஓட part 21 வீடியோ. போன வீடியோல வந்து நம்ம classification metrics பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம regression metrics பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஐகானும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸ்மே வந்து உங்களுக்கு notify ஆகும். சோ regression அப்படினா என்னது? நம்ம வந்து dependent variableக்கும் independent variableக்கும் உள்ள relationship கண்டுபிடிக்கிறதா வந்து regression. நீங்க என்ன regression வீடியோ பார்க்கலனா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. regression அப்படினா என்னது? நம்மளோட independent variableக்கும் dependent variableக்கும் உள்ள relationship கண்டுபிடிச்சு ஒரு நம்பரை வந்து predict பண்றது. கிளாசிஃபிகேஷன்னா வந்து yes or no, spam or not spam. பட் regression பாத்தீங்கன்னா ஒரு continuous discrete values நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து regression. ஸோ நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனுக்கும் regressionக்கும் ஒரே மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்க regressionக்கு வேற நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 மெட்ரிக்ஸ் பத்தி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர், MAE. மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் எவ்வளோ ஆவரேஜான அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்சல்யூட்னா என்னது? நெகட்டிவ்ல இருக்காது, பாசிட்டிவா தான் வந்து அப்சல்யூட். ஸோ மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னன்னா ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் எவ்வளோ ஆவரேஜான அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்றது தான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா yi தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ, y cap வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட predicted value. ஸோ நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே வந்து இங்க அப்சல்யூட்ல போகும்போது எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். அண்ட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா என்னது? 1/n. என்ன என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா. நம்ம டேட்டா செட்ல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா தான் வந்து இந்த எண். ஸோ அதான் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஆவரேஜ் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரெடிக்டட் அண்ட் ஆக்சுவல் வேல்யூஸ் இன் டேட்டா செட். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். உங்களோட ஆக்சுவலான சேல்ஸ் பிரைஸ் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. பட் உங்களோட மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே வந்து இந்த வேல்யூ. ஸோ இப்போ நீங்க வந்து எப்படி MAE மீன் அப்சல்யூட் எரர் நீங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா ஆக்சுவல் அண்ட் ப்ரெடிக்டட் டேட்டாவோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து கொடுத்த அவுட்புட் அண்ட் ப்ரெடிக்டட் பாத்தீங்கன்னா அது ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட். இது ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு வேரி ஆகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இங்க அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து 3 lakhs. ஸோ 3 lakhs மைனஸ் அதோட ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 2,80,000. ஸோ மைனஸ் 2,80,000 which is equal to 20,000 தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூட அப்சல்யூட் டிஃபரன்ஸ். இதே மாதிரி நம்ம 5 வேல்யூஸ்க்குமே கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மீன் கண்டுபிடிக்கணும். இந்த எல்லா அப்சல்யூட் டிஃபரன்ஸ்க்குமே வந்து நம்ம மீன் இல்லைனா வந்து ஆவரேஜ் ரெண்டுமே வந்து சேம்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 1/n. ஸோ 1/n என்ன? n வந்து டோட்டல் டேட்டா. இங்க நம்ம கிட்ட எவ்வளவு டேட்டா இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 1/5 பிராக்கெட் குள்ள நம்மளோட அப்சல்யூட் டிஃபரன்சஸ், அதாவது 20,000 10,000 20,000 10,000 and again and 20,000 which is equal to 80,000 by 5 and which in turn is equal to 16,000. ஸோ நம்மளோட மீன் அப்சல்யூட் எரர் பாத்தீங்கன்னா 16,000 சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்து மீன் அப்சல்யூட் எரர் வந்து 16,000 அப்படின்னா என்ன மீனிங்னா நம்மளோட மாடல் வந்து எப்பவுமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா பிரைஸை வந்து 16,000 கம்மி பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ நம்ம மாடல் வந்து எப்பவுமே பிரைஸை ஆவரேஜா 16,000 கம்மி பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணோம். அதுதான் வந்து இங்க மீன் அப்சல்யூட் எரர். எப்பவுமே வந்து மீன் அப்சல்யூட் எரர் வந்து கம்மியா இருந்தா மட்டும் தான் வந்து மாடலுக்கு நல்லது. அங்க எப்படி அக்யூரசி வந்து நிறைய இருந்தா மாடலுக்கு நல்லதோ அதே மாதிரி இங்க வந்து மீன் அப்சல்யூட் எரர் வந்து கம்மியா இருந்தா தான் வந்து மாடலுக்கு நல்லது. கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது, ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்ஸ் தான் இருக்கு அண்ட் அது ஒரு நல்ல மாடல் சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு அண்ட் அப்புறம் அதோட ஆவரேஜை வந்து கண்டுபிடிக்கிறது பேர் தான் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு அதோட ஆவரேஜை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து MSCயோட ஃபார்முலா. ஸோ அகைன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் சேல்ஸ் பிரைஸ் இருக்கு அண்ட் ப்ரெடிக்டட் சேல்ஸ் பிரைஸ் வந்து இருக்கு. இப்போ எப்படி வந்து MSC கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் டிஃபரன்ஸோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் 3 lakhs மைனஸ் ப்ரெடிக்டட் பிரைஸ் எவ்வளோ? 2,80,000. ஸோ 2,80,000 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். இங்க 2 எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர், அதாவது இது எல்லாமே வந்து மேலே போகணும். ஸோ இதோட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 4 lakhs. ஸோ இதே மாதிரி நம்ம
எல்லா வேல்யூக்குமே வந்து ஸ்கொயர் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டிஃபரன்ஸோட மீன் ஆர் ஆவரேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? 1/n. ஸோ n பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து 5. n வந்து 5 இது எல்லாமே வந்து நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சம்மேஷன் இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்கொயர் டிஃபரன்ஸையும் வந்து நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் வேல்யூ வந்து 2,80,000 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம மாடல் எப்போவுமே ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது மீன் ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 2,80,000 தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஆவரேஜாக தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மீன் ஸ்கொயர் எரரும் வந்து அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து மீன் ஸ்கொயர் எரர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R², அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் ஸ்கோரை 2 ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் படிக்கிறீங்க, இன்னொன்று வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் இருந்து நீங்கள் வந்து பஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹார்ஸ் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ ஹார்ஸ் தூங்கிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற டேட்டா வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து R² எரர் அப்படின்றது உங்களோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி தான். ஸோ R² எரர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R² பொறுத்த வரைக்கும் R² அதிகமாக இருந்தால் தான் அந்த மாடல் வந்து நல்ல மாடல். அதாவது சப்போஸ் R² வந்து 0வாக இருந்துச்சுன்னா உங்கள் மாடல் வந்து தப்பாக இருக்குது. சப்போஸ் R² வந்து 1ஆக இருந்துச்சுன்னா உங்கள் மாடல் வந்து பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் வந்து R² கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 2 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து டோட்டல் வேரியேஷன் SST அண்ட் அன்எக்ஸ்பிளைன் வேரியேஷன் SSE. டோட்டல் வேரியேஷன் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கோர்ஸில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ பாசிபிள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு இதுலேயும் வந்து எவ்வளோ கம்மியாக எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்கீங்க, உங்களோட மார்க் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற டிஃப்ரென்ஸும் அண்ட் உங்களோட ஆவரேஜ் ஸ்கோரும். ஸ்கோர் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆவரேஜாக கண்டுபிடிச்சி வச்சிருப்பீங்களா, ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்கோரும் இது 2 தான் வந்து டோட்டல் வேரியேஷன். அன்எக்ஸ்பிளைன் வேரியேஷன்னா என்னன்னா, உங்களோட ஆக்சுவல் வேல்யூக்கும் மாடல் ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். மேலே பொறுத்த வரைக்கும் உங்களோட டோட்டல் வேரியேஷன்றது உங்களோட டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மார்க் எடுத்துருக்கோம். பட் இங்கே மாடல் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, நீங்கள் ஒரு மார்க் வாங்கிருக்கீங்க. அது 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் வேரியேஷன்ஸ். அதாவது உங்கள் மாடல் வந்து எவ்வளோ தப்பாக போயிருக்கு, உங்கள் மாடல் வந்து எவ்வளோ தப்பாக அந்த டிஃப்ரென்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ R² அப்படின்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட மாடலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் வேரியேஷனை வந்து அது நிஜமாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதாவது எவ்வளோ பார்ட் ஆஃப் டோட்டல் வேரியேஷன். டோட்டல் வேரியேஷன்றது நீங்கள் நிஜமாலே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மார்க் எடுக்கிறீங்க. அன்எக்ஸ்பிளைன் வேரியேஷன்றது நீங்கள் வாங்கின மார்க்கு உங்கள் மாடல் ப்ரெடிக்ட் பண்ண மார்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாடல் வந்து எவ்வளோ பார்ட் ஆஃப் த டோட்டல் வேரியேஷனை நிஜமாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ, அதாவது தப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணாமல் எவ்வளோ கரெக்டான டிஃப்ரென்ஸை வந்து அதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் வந்து R². இப்போ வந்து உங்கள் மாடல் வந்து எல்லா வேரியேஷனுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஸோ உங்களோட இந்த மார்க் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சுன்னா உங்களோட R² வேல்யூ வந்து 1. ஸோ விச் இஸ் வெரி கிரேட். சப்போஸ் வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, எந்த வேரியேஷனுமே அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, எந்த பேட்டர்னுமே அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா உங்களோட R² வந்து 0. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோன்னா, நம்ம மாடல் வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணல, எதுவுமே வந்து அது ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் வந்து R² வேல்யூ வந்து 0.75 இருந்தால் என்ன அர்த்தம், உங்கள் மாடல் வந்து 75% ஆஃப் த டோட்டல் வேரியேஷன்ஸை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, பட் 25% வந்து அது ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். ஸோ R² யூஸ் பண்ணி உங்கள் மாடல் வந்து யூஸ்ஃபுல்லான மாடலா இல்லை இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களோட R² வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்லீப் ஹார்ஸ் அண்ட் ஸ்டடி ஹார்ஸ் வந்து உங்களோட ஸ்கோரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான 2 ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் வந்து R² ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா இந்த 2த்தையும் வச்சு உங்களால் மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அர்த்தம். அண்ட் R² ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான் 1 - அன்எக்ஸ்பிளைன் வேரியேஷன் பை டோட்டல் வேரியேஷன். இதுதான் வந்து R² வேல்யூ. ஸோ இதெல்லாமே தான் வந்து ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ். அண்ட் நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் அண்ட் ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ் வந்து கற்றுக்கிறது புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை கற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து உங்கள் மாடல் வந்து நல்லா இருக்கா இல்லையானே ஃபர்ஸ்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சாதான் வந்து உங்கள் மாடலை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணவோ டியூன் பண்ணவோ முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். பாய்.